ரமா உங்ககிட்ட சந்தோஷமான ஒரு விஷயம் சொல்ல, கொஞ்சம் நில்லு. ரமா எனக்கு வேலை கிடைச்சிருச்சு. இது பார், அப்பாயின்மெண்ட் ஆர்டர். ஒரு பெரிய சிமெண்ட் கம்பெனியில வேலை. சந்தோஷம். எனக்கு அந்த கம்பெனியில வேலை கிடைச்சதே நான் பெஸ்ட் கபடி பிளேயருங்கிறதுனால தான். இன்னொன்னு, நான் தொடர்ந்து கபடியில பயிற்சி எடுத்துக்கணுமா, விளையாடுறதுக்காகவே எனக்கு சம்பளமா. என்ன ரமா, உங்ககிட்ட தான் முதல்ல சொல்லணும்னு வந்தேன். என்கிட்ட சொல்றது இருக்கட்டும், உனக்கு வேலை கிடைச்ச விஷயத்த உங்க அம்மா கிட்ட சொன்னியா? சொல்லல. பெத்த அம்மா கிட்ட சொல்லலன்னு சொல்றியே, உனக்கு வெக்கமா இல்ல? பெத்த வயிறு கொழுந்தாதான் எந்த வேலையிலயும் நிலைக்க முடியும். என்கிட்ட சொல்றதுல ஒன்னும் பிரயோஜனம் இல்ல. போய் உங்க அம்மா கிட்ட சொல்லு. உங்க அம்மா மனசார உன்னை பிளஸ் பண்ணுவாங்க. போ. ரமா, நீ சொல்ற மாதிரியே எங்க அம்மாவை பார்த்து சொல்லி அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறேன். உனக்கு சந்தோஷம் தானே? என்ன விட்டுடுப்பா. உன் தாய்கிட்ட முதல்ல சொல்லி அவங்கள சந்தோஷப்படுத்து. போ. ரமா, எனக்கு வேலை கிடைச்ச விஷயத்த உன்கிட்ட சொல்ல நான் எவ்வளவு ஆர்வமா வந்த தெரியுமா? ஆனா அதுக்கு நீ ஆதரவா ஒரு வார்த்தை கூட சொல்லலையே ரமா. இது பாரு, பெஸ்ட் கபடி பிளேயருங்கிறதுனாலதான் உனக்கு இந்த வேலை கிடைச்சிருக்குன்னு சொன்னேன். அதனால நீ நல்ல விதமா பிராக்டிஸ் பண்ணி ஸ்டேட் லெவல்ல பெஸ்ட் பிளேயர் ஆகி ஆல் இண்டியா லெவல்ல பெஸ்ட் பிளேயரா வரணும்னு என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ ரமா. தேங்க்யூ எனக்கு சொல்லாத, உன் அம்மா கிட்ட போய் சொல்லு. I love you Rama. ஆஹா, இப்படி ஒரு கதை போகுதா? இது இவ்வளவு நாள் தெரியாம போச்சே. கதை சுவாரஸ்யமா தான் போகுது. நாம தலையிட்டு ரெண்டுத்துக்கும் புடிச்சு போட்டு விட்டுருவோம். சின்ன நாச்சியாரா கொக்கா வரண்டி. பையில என்ன இருக்கு? யாருக்கு எடுத்துட்டு போற? உனக்கு சம்பந்தம் இல்லாத விஷயம். துஷ்ட பேய் மாதிரி எதிர்க்க வந்து மறிக்காத. ஒதுங்க. அட போடுங்க. இருனா. அட சுடிதாரா அண்ணே? எனக்கா? அண்ணே இது போட்டு ரொம்ப நாள் ஆச்சுனே. நான் போட்டுக்கிறேனே. இதெல்லாம் போடுறவங்க போட்டாதான் லட்சணமா இருக்கும். நீ போட்டா கேவலமா அவலட்சணமா இருக்கும். ஆமா, சின்ன வயசுலயே நான் இது மாதிரி விதவிதமா போட்டு பார்த்தாச்சு. இதெல்லாம் ஒரு Dress. சரி சரி, நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லு. உனக்கு என்ன தெரியணும்? இத யாருக்கு கொடுக்க போற அத சொல்லு. எனக்கு வேண்டியவங்களுக்கு, எனக்கு பிடிச்சவங்களுக்கு கொண்டு போறேன். ஓ அண்ணே, நீ கெட்டிக்காரன் தான். இடையில எவ்வளவு ஒருத்திய புடிச்சிட்ட. யாரு நவ? அடிச்ச மொத்த பல்லும் விழுந்துரும். நான் ராமனாக்கும் என் வருங்கால மனைவிக்கு எடுத்துட்டு போறேன். அவளுக்கு பேர் இல்லையா? நான் ரமாவை கட்டிக்க போறது எனக்கு தெரியாதா? என்ன சொன்ன? ரமாவும் வருங்கால மனைவியா? போய் மல்லாக்கப்படுத்து கனவு காணு. உன்னை நினைச்சா எனக்கு பரிதாபமா இருக்கு. இப்படிதான் கங்காவை கல்யாணம் படிக்க போறேன், கங்காவை கல்யாணம் படிக்க போறேன்னு தெருவா சொல்லிட்டு தெரிஞ்ச. அவ இன்னொருத்தனை கட்டிக்கிட்டு உனக்கு டாட்டா காமிச்சிட்டு போயிட்டா. இப்போ அவ தங்கச்சி ரமாவை சுத்திட்டு இருக்க. அவளும் உனக்கு கடுக்கா கொடுக்க போறா. நீ பைத்தியம் பிடிச்சு அலைய போற. ஏய், என்ன பேசுற? இன்னொரு தடவை ரமா பத்தி இப்படி பேசுன தலைய திருப்பிடுவேன். பாம்புக்கு பல்லுல விஷம், உனக்கு உடம்பெல்லாம் விஷம்னு சொல்ல வர இல்ல? இப்ப நான் சொல்ல போறத கேட்டு மயங்கி இங்கி விழுந்துராத. நீ ரமாவை சுத்திட்டு இருக்க, ரமா அந்த வெற்றி மாறனை சுத்திட்டு இருக்கா. வெற்றி மாறன் ஒருத்தன் உன் கூட கபடி விளையாடினானே, ஞாபகம் இருக்கா? அவன் கூட ரமா நெருக்கமா பேசுனத நான் பார்த்தேன்.
என்னென்ன யோசனை பலமா இருக்கு? நான் சொல்றது உண்மையா பொய்யான்னு யோசிக்கிறியா? இத பாருனே, நீ வேற எவ்வளவு வேணாலும் கல்யாணம் பண்ணிக்க, அந்த ராமாவை மட்டும் வேணாம். ஏன்னா அவ மனசெல்லாம் இன்னொருத்தனுக்கு சொந்தமா இருக்கும். பரவாயில்லையா? ரமாவை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நீ சொன்னது எதையும் நான் நம்ப மாட்டேன். நம்பாட்டி போ. திருவிழா நடந்த சமயத்துல அம்மா ஆசாசியா நகை போட்டாங்க. சும்மா ஒரு ஒப்புக்கு தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சா. ரமா மனப்பூர்வமா ஒண்ணும் உன்னை ஏத்துக்கல. பரிசம் போட்ட அன்னைக்கு எல்லாரும் முன்னாடி வரமாட்டேன்னு அடம் பிடிச்சா. கங்கா தான் சமாதானம் பண்ணி கூட்டிட்டு வந்தா. ஏய், நீ என்ன சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். அவங்க 2 பேரும் காலேஜ்ல படிக்கிறவங்க. படிப்பு விஷயமா ஒருத்தர் சந்திச்சு பேசியிருப்பாங்க. நீ என்ன சாதாரணமான ஆளா? கண்ணையும் காதையும் வச்சு கதை கட்டுருவியே. அண்ணே, நீ ஒரு முட்டாள். இப்ப சொல்ற, எழுதி வச்சுக்க. மாலையும் கழுத்துமா மணவரையில நீ உட்கார்ந்திருப்ப. அவ கபடிக்காரனோட கம்பி நிட்டு இருப்பா. அப்புறம் மாப்பிள்ள வரா மாட்டு வண்டியில, பொண்ணு வரா பொட்டி வண்டியிலன்னு பைத்தியம் புடிச்சு தெரு தெருவா அலைஞ்சு பாட போற. மரியாதையா போயிடு. ரமாவை பத்தி என்கிட்ட சொன்ன மாதிரி வேற யார்கிட்டயாவது சொன்ன உன் கைய காலையும் உடைச்சிருவேன். என்ன பாவம் செஞ்சனும் எனக்கு இப்படி ஒரு கேவலமான தங்கச்சி. போனே போ. உனக்கு தங்கச்சியா நான் பிறந்திருக்கேன் பாரு, அதான் நான் செஞ்ச பாவம். ஐயோ, இங்கதான் வரணுமா? வெற்றிமாறா, தம்பி வெற்றிமாறா, கொஞ்சம் வெளியே தான் வாயேன். தம்பி கொஞ்சம் வெளியில வாப்பா. யாரு? என்ன தம்பி அப்படி பாக்குற? நீங்க ஆயக்குடி தானே? திருவிழாலையும் கபடியிலையும் உரியடியிலையும் உங்களை நான் பார்த்திருக்கேன். அவ்வளவுதான். மத்தபடி நீங்க யாரு என்னன்னு எனக்கு எதுவுமே தெரியாது. அத சொல்லிட்டு போக தானே வந்தேன். என்கிட்ட எதுக்குங்க சொல்லணும்? உங்களுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? ஆட, ஏன் இல்ல, சம்பந்தம் இருக்கு. நான் ஐயாவோட மருமக. சின்ன நாச்சியார்னு எல்லாரும் செல்லமா கூப்பிடுவாங்க. நீ ஐயாவோட பொண்ணு ரமாவை காதலிக்கிற. நாளைக்கு நீ அவளை கட்டிக்கிட்டா எனக்கு தம்பி முறை ஆயிடுவ. இப்ப சொல்லு, உனக்கு எனக்கும் சம்பந்தம் இருக்கா இல்லையான்னு. சரி, நீங்க உள்ள வாங்க, உட்கார்ந்து பேசலாம். வாங்க. அப்படி வா வழிக்கு. வாங்க. போ. உள்ள வாங்க. இதான் உங்க வீடா? ஆமாக்கா. உட்காருங்க. இருக்கட்டும் இருக்கட்டும். வீட்ல யாரும் இல்லையாப்பா? அம்மா கல்லணைக்கு போயிருக்காங்க. ஆமா, நான் ரமாவை காதலிக்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும்? ரமா சொன்னாளா? அவ சொல்லல, ஆனா எனக்கு தெரியும். நானே பார்த்திருக்கேன். அதை விட ரமாவை காதலிப்பா நான் இருக்கேன்னு ஒருத்தர் உன்கிட்ட ஒரு தடவை சொன்னாரே, அவர் ஞாபகம் இருக்கா? இப்ப நான் சொல்றது நல்லா கேளு. அந்த பொண்ண விரும்பு. அந்த பொண்ணோட மனசுல இடத்த புடி. அந்த பொண்ணு உன்னை கல்யாணம் பண்ணிக்க நீ சம்மதிக்கவை. உனக்கு எல்லா உதவியும் நான் பண்றேன் தம்பி. அவரு வேற யாரும் இல்ல, எங்க அப்பா தான். ஆமா, ரமா உன்கிட்ட என்னதான் சொல்றா? அத முதல்ல சொல்லு. அவளுக்கும் அவளோட மாமாவுக்கும் கல்யாணம் பண்ண போறாங்களாம். ஆட, நீ வேறப்பா. இந்த கல்யாணத்துல எங்க அண்ணனுக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்ல. அவருக்கு பள்ளிங்கிற ஒரு பொண்ணு மேலதான் இஷ்டம்.
ரெண்டு வீட்லயும் சொந்த விட்டு போக கூடாதுன்னு வலுக்கட்டாயமா நிச்சயம் பண்ணிட்டாங்க. இதுங்க ரெண்டும் வீட்டுக்கு அடங்கின பிள்ளைங்க, மீறி பேச முடியாம கட்டுப்பட்டு கிடக்குதுங்க. இதுதான் உண்மை. சத்தியப்பா. நான் எவ்வளவோ என் மனசுல இருக்கிற விருப்பத்தை சொல்லிட்டேன். நான் ஐயா பொண்ணு, சொந்த பந்தம் தான் முக்கியம்னு ரமா சொல்லிட்டா. ஆனாலும் மனசு மாறுவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்குங்க. அவ மாற மாட்டா, நீதான் மாறணும். என்ன சொல்றீங்க? இந்த காதல் விஷயத்துல காத்து இருக்கிறது, தவ இருக்கிறது இதெல்லாம் சுத்த வேஸ்ட்பா. என்ன பண்ண சொல்றீங்க? கூட்டிட்டு ஓடிடு. எனக்கு எப்படி சொல்றீங்க? ஏன் நான் சொல்றது தப்பா? பிடிக்காத ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்றத தடுத்து பிடிச்ச ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்க்கறது தப்பே இல்ல. இதுதான் தர்மம். நியாயம் இல்லாம நான் இந்த வார்த்தையை சொல்லுவேனா? வேற ஏதாவது வழி இருந்தா சொல்லுங்கக்கா. ஒண்ணு பண்றியா? சொல்லுங்க. ரமாவுக்கும் எங்க அண்ணனுக்கும் கல்யாணம் நடக்கும். நீ வந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு கண்ணை தொடச்சுக்கிட்டு ஒரு ஓரமா நின்னுட்டு போ, சரியா? ஐயோ, ரமா இல்லாம என்னால என் வாழ்க்கையை நினைச்சு பார்க்க முடியாது. தெரியுதுல்ல, அப்புறம் எதுக்காக நீ பயப்படுற? ரமாவை கூட்டிட்டு ஓடினா என்ன ஆயக்குடி தலைகீழ புரண்டா ஓடி போயிடும். ஏதோ சும்மா கொஞ்ச நாளைக்கு அரசல் புரசல பேசுவாங்க. அப்புறம் குழந்தை குட்டின்னு ஆயிட்டா கோபெல்லாம் தணிஞ்சு பாசம் வந்துடும். நீ பயப்படாத. இந்த விஷயத்துல உனக்கு என்ன உதவி வேணுமோ நான் செய்யறேன், சரியா? சரிங்க. தம்பி, நீ ரமாவை விரும்புறதுனால உனக்கு இந்த உதவியை செய்யணும்னு தோணுச்சு, அவ்வளவுதான். இனிமே ஓ சமத்து. போயிட்டு வர, சரியா? சரிங்க. ரமா, எங்க வீட்டுக்கு வாடி, இன்னொரு நாள் வரேன்டி. வாடி, வா, கவனிச்சுக்கிறேன். நிலா, ஜினனி, சரி, வரேன்டி. நாளைக்கு பார்க்கலாம். பாய் டி. நிக்கிற. ஏய் ரமா. அண்ணி, ஏண்டி, நான் ஒருத்தி இங்க நிக்கிறேன், நீ கவனிக்காம போற? யார பார்க்க போற? என்ன நீ பேசுறீங்க? அடியே ஆத்தா, ஐயா மவளே, ஊருக்கு முன்னாடி உரல முழுங்கிட்டு எதுவுமே நடக்காத மாதிரி ஏப்ப விடுறவனா? என்கிட்டே மறைக்கிறியா? எல்லாம் எனக்கு தெரியும், உண்மையை சொல்லு. உனக்கு எல்லா உதவியும் நான் செய்யறேன். உங்களுக்கு என்ன தெரியும்? எந்த உண்மையை சொல்ல சொல்றீங்க? என்கிட்ட மறைக்கணும்னு நினைக்காத. நான் என் கண்ணால பார்த்தேன், நீ ஒரு பையன் கிட்ட பேசிட்டு இருந்த. உண்டா இல்லையா? அண்ணி, காலேஜ்ல என் கூட 100 பேருக்கு மேல படிச்சிட்டு இருக்காங்க. அவங்களே யாராவது என் கூட பேசிட்டு இருக்கிறத நீங்க பாத்துக்கலாம். அடியே அத்தை மவளே, வேப்பெண்ண தேய்ச்சவ எவ்வளவு இருப்பா, அவகிட்ட போய் சொல்லு, நம்புவா. அதெல்லாம் நான் நம்ப மாட்டேன். இத பாரு, அந்த பையன் யாருன்னு கூட எனக்கு தெரியும். நீ உண்மையை ஒத்துக்கல, கபடி விளையாடுறவ காத புடிச்சு இழுத்து ஐயா கிட்ட கொண்டு போய் நிறுத்திடுவேன். உன் சாயம் வெளுத்துடும், பரவாயில்லையா? ஓ, வெற்றிமாறன் சொல்றீங்களா அண்ணி? ஏன் அண்ணி இப்படி தப்பா பேசுறீங்க? அவன் தான் என் பின்னாடி சுத்துறான், நான் அவன் பின்னாடி சுத்தல. அவ சுத்துறதுல என்ன தப்பு? நீயும் மூக்கு முழியுமா லட்சணமா இருக்க, அவனுக்கு மட்டும் என்ன குறை? கபடி விளையாட்டு வீர, உனக்கு ஏத்த ஜோடி. என்ன அண்ணி இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? எனக்கும் ஜெயச்சந்திரன் மாமாக்கும் நிச்சயதார்த்தம் ஆயிடுச்சு, உங்களுக்கு தெரியாதா? ஆமா, பெரிய நிச்சயம். எங்க அண்ணனுக்கும் கங்காவுக்கும் கூட தான் நிச்சயம் ஆச்சு. என்னாச்சு? இன்னைக்கு கங்கா இன்னொருத்தனுக்கு பொண்டாட்டி. கங்காக்கா கதை வேற, ஏன் கதை வேற. ஜெயச்சந்திரன் மாமாவுக்கு நான் கனவுல கூட துரோகம் பண்ண மாட்டேன். நீ கனவுல கூட பண்ண மாட்ட, ஆனா எங்க அண்ணன் நெசமாவே உனக்கு துரோகம் பண்ண போறான். இத என்ன நம்ப சொல்றீங்களா? நம்பனா உனக்கு நல்லது. இப்ப நான் சொல்றத நல்லா கேளு. என் அண்ணன் நிச்சயமா உன் கழுத்துல தாலி கட்ட போறது இல்ல. கல்யாணத்தன்னைக்கு இன்னொருத்தி இழுத்துட்டு வந்து இவதான் என் பொண்டாட்டின்னு சொல்ல போறான். வேணாம் அண்ணி, ஜெயச்சந்திரன் மாமா மேல வீண் பழி சுமத்தாதீங்க. அவரால இன்னொரு பொண்ணை நினைச்சு கூட பார்க்க முடியாது.
ஆமா ஆமா, அவன் பெரிய ராம. இன்னொரு பொண்ண நினைச்சு கூட பார்க்க மாட்டான். போடி போடி பைத்தியக்காரி. ஏற்கனவே ஒரு பொண்ணு கூட சுத்திக்கிட்டு இருக்கான். அவளை கார்ல வச்சு போறது என்ன வரது என்ன, இது உன் கண்ணுக்கு மட்டும்தான் தெரிய மாட்டேங்குது. யோசிச்சுட்டே இருந்தா ஒண்ணும் நடக்காது. இன்னொரு பொண்ணோட சுத்துற எங்க அண்ணனை நம்பாத. அதான் உன் பின்னாடி சுத்துறானே அந்த கபடி வெற்றி மாறன், அவனை நம்பு. அவனை இழுத்துட்டு போய் கோவில்ல தாலியை கட்டிக்கிட்டு ஐயா முன்னாடி வந்து நின்னுடு. என்ன நீ பேசுறீங்க? யார்கிட்ட பேசுறீங்கன்னு தெரியுமா? தெரிய முடியாதா? தெரியும். நான் சொல்றத முழுசா கேட்டுக்க. எல்லாரையும் மன்னிக்கிற மாதிரி ஐயா உன்னையும் மன்னிச்சிடுவாரு. புள்ள குட்டியோட சந்தோஷமா வாழலாம். இது உன் வாழ்க்கை, நீ ஏன் முடிவு பண்ணிக்க. நான் வாரேன். மேடம், உங்களை பார்க்க காலேஜ் கேர்ள்ஸ் வந்திருக்காங்க மேடம். வர சொல்லுங்க. ஓகேங்க மேடம், வாங்கம்மா. குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங் மேடம். வாங்க வாங்க, உட்காருங்க. என்ன வழி, சௌக்கியமா இருக்கியா? நல்லா இருக்க மேடம். ஐயா எப்படி இருக்காரு? ரொம்ப நல்லா இருக்காரு. ஆமா, என்ன விஷயம்? எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் காலேஜுக்கு போகாம கலெக்டர் ஆபீஸ்க்கு வந்திருக்கீங்க? மேடம், இவங்களாம் என் ஃப்ரெண்ட்ஸ். நாங்க எல்லாரும் ஒரே காலேஜ்ல படிக்கிறோம் மேடம். இவங்க டெய்லி பஸ்ல தான் காலேஜுக்கு வராங்க. பஸ்ல ஈவ்டீசிங் தொல்லை தாங்க முடியல. ரொம்ப அசிங்கமா பிஹேவ் பண்றாங்க மேடம். பஸ்ல போகவே பயமா இருக்கு. வள்ளி, நீயும் இவங்க கூட பஸ்ல தான் போறியா? இல்ல மேடம், என்ன கட்டிக்க போறவரு கார்ல கொண்டு போய் டிராப் பண்றாரு. அப்படியா? சரி, உங்க புகார மனுவா எழுதி கொண்டு வந்திருக்கீங்களா? கொண்டு வந்திருக்க மேடம். கொடுங்க. இந்தாங்க மேடம். ஓகே, எல்லா டீடைல்ஸும் கிளியரா இருக்கு. இன்னைக்கு இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறேன். நீங்க எல்லாரும் பயப்படாம காலேஜுக்கு போலாம். ரொம்ப தேங்க்ஸ் மேடம். சரி, நாங்க கிளம்புறோம். சரிம்மா. அன்பு காதலன் ஜெயச்சந்திரனா?